வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 4 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் நம்ம போட்டுட்டோம் நம்ம சேனலில். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸுடைய லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க இயலாதவர் யார்? இதற்கான ஆன்சர் மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் இது வந்து மறைமுக தேர்தல் முறையில் நடைபெறும். அதாவது தேர்தலில் 2 வகையான தேர்தல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போய், அதாவது மக்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஓட்டு போடுறோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம எம்எல்ஏக்கு அப்புறம் எம்பிக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ஓட்டு போடுறோம்ல, அதனால அது டைரக்ட் எலெக்ஷன். அதே மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுறது, அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஏன்னா நம்ம சூஸ் பண்ண எம்எல்ஏ எம்பிக்கள் போய் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ண மாட்டோம். பிரசிடெண்ட்டையோ வைஸ் பிரசிடெண்ட்டையோ நம்ம சூஸ் பண்ண எம்எல்ஏக்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால அது டைரக்ட் இல்லை, இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான். அப்போது குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன். இதில் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, மக்களவையில், அதாவது லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி மாநிலங்களவையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவையில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்களும் ஓட்டு போடுவாங்க, அதாவது எம்எல்ஏக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் மாநிலங்களவையில் நியமன உறுப்பினர்கள் ஒரு 12 பேர் இருப்பாங்க, அவங்க ஓட்டு போட முடியாது. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவர் சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒருத்தங்க குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 35 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்னா, மக்களவை உறுப்பினருக்கு என்னென்ன தகுதி இருக்கணுமோ அதெல்லாம் அவங்களுக்கும் இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. பதவி விலகும் கடிதத்தை அவங்க வந்து குடியரசு துணைத் தலைவர்கிட்ட வழங்கணும். இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம இந்தியாவில் யாராக இருந்தாலும் அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ராஜினாமா கடிதத்தை அவங்க மேலே பதவியில் இருக்கவங்கக்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் அவங்க கீழே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து, அதாவது அவங்களோட பதவியில் குறைவாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதுதான் குடியரசு துணைத் தலைவர். இப்போது இன்னும் ஒரு சில முக்கியமான கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிரசிடெண்ட் தான், குடியரசுத் தலைவர். அதுவே அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவுமே குடியரசுத் தலைவர் தான். அதுவே அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுவும் குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அது பிரதமர். அதே மாதிரி உண்மையான நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா அதுவும் பிரதமர் தான். இது எக்ஸாமில் நம்ம வந்து கொஞ்சம் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கேள்வி, அதனால் இதை முக்கியமாக படிச்சுங்க. அடுத்தது, ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். இப்போது குடியரசுத் தலைவர் யாரையெல்லாம் நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆளுநர்கள். ஒரு மாநிலத்துடைய ஆளுநரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இவங்களை நியமனம் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னா, இப்போ பிரதமரை நம்ம தானே சூஸ் பண்ணுறோம் ஓட்டு போட்டு, அப்புறம் எப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எம்பியை தான் சூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி, அவர் வாரணாசி எம்பி. அப்போ வாரணாசி மக்கள் வந்து வாரணாசி தொகுதிக்கான ஒரு எம்பியை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எம்பி தான் பின்னாட்களில் பிரதமராக ஆகிறாங்க. அந்த மாதிரி எம்பியை பிரதமராக நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர். இதே விதி தான் மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்தும். அடுத்தது, உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களை எல்லாரையுமே அப்பாயின்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அதாவது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டாலும் அது குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வேறு ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி தான் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டாலும் அது குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வேறு ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது, அட்டார்னி ஜெனரல், நம்ம மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், அவர் வந்து அவரை நியமனம் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். அப்புறம் சிஏஜி, தலைமை கணக்கு தணிக்கையாளர்,
கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவர் அவரை அப்பாயின்ட் பண்ணுறதுமே குடியரசுத் தலைவர் தான். அப்புறம் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இவங்களை எல்லாரையுமே நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது யூபிஎஸ்சி அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புடைய தலைவர் மற்றும் அதோடைய உறுப்பினர்கள் இவங்களை எல்லாரையும் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் இதை கூட்டுற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா அது மக்களவையுடைய சபாநாயகர். இப்போ நம்ம குடியரசுத் தலைவருடைய வேறு சில அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். ஆர்டிக்கிள் 108 இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அடுத்தது ஆர்டிக்கிள் 111 இது வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குகிற அதிகாரம் அது குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் ஒரு மசோதா அறிமுகம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அதுக்கு அடுத்தது அதை நிறைவேற்றிட்டு ராஜ்யசபாவுக்கு கொண்டு போவாங்க. ராஜ்யசபாலையும் அதை நிறைவேற்றிட்டு அதுக்கு அடுத்தது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொண்டு போவாங்க. அவங்க அதை ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அது சட்டமாக மாறும். அப்புறம் ஆர்டிக்கிள் 123 அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறாத போது கூட அவசர சட்டம் இயற்ற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவசர சட்டம் அப்படிங்கிறது ஆர்டினன்ஸ், அதே அவசர நிலை அப்படிங்கிறது நேஷ்னல் எமர்ஜென்சி. அது ரெண்டுமே வேறு ஓகேவா. இதில் அவசர சட்டம் இப்போ நாடாளுமன்றம் வந்து கூடலை, ஆனால் ஏதாவது ஒரு அவசரமான ஒரு சட்டம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் ஒரு சட்டம் இயற்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அப்புறம் ஆர்டிக்கிள் 110 ஒரு பண மசோதா, அதாவது ஃபினான்ஸ் பில் மணி பில் வந்து இவங்களுடைய அனுமதிக்கு அப்புறம் தான் மக்களவையில் அறிமுகம் செய்யப்படும். ஓகே. அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிதிக்குழுவை கூட்டுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. நிதிக்குழு தொடர்பான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 280. அடுத்தது ஆர்டிக்கிள் 267(1) அடிப்படையில் இந்திய அரசுடைய அவசர கால நிதியை நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஆர்டிக்கிள் 72 அடிப்படையில் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் வந்து இருக்குது. அதாவது சிறை கைதியில் இருக்காங்க, ஒருத்தங்க சிறையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இதே மன்னிக்கிற அதிகாரம் வந்து ஆளுநருக்கும் இருக்குது. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மன்னிக்கிற அதிகாரத்துக்கும் ஆளுநருக்கு இருக்கிற மன்னிக்கிற அதிகாரத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போது ஆளுநர் நினச்சாங்க அப்படின்னா மரண தண்டனையை ரத்து பண்ண முடியாது, ஆனால் மரண தண்டனையை வேற ஒரு தண்டனையை மாற்ற முடியும். இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அது வந்து ஒரு ஆயுள் தண்டனையாக ஆளுநர்னால் மாற்ற முடியும். ஆனால் பிரசிடென்ட் நினச்சாங்க அப்படின்னா அந்த மரண தண்டனையை முற்றிலும் ரத்து செஞ்சு அவங்கள தண்டனை அற்றவராகவே மாற்றிட முடியும். ஓகே. அடுத்தது ஆர்டிக்கிள் 143 அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை கேட்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அடுத்தது நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 3 வகையான நெருக்கடி நிலை இருக்குது. இதுதான் எமர்ஜென்சி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி. இதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 352. நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் 3 முறை தேசிய நெருக்கடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1962 ஆண்டு இந்தியா சீனா போரின் போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் குடியரசுத் தலைவராக எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இருந்தார். அவர் தான் பிரகடனம் பண்ணியிருந்தார் நெருக்கடி நிலையை. இரண்டாவதாக 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் விவி கிரி, அவர் தான் இந்த நெருக்கடி நிலையை வந்து பிரகடனம் பண்ணியிருந்தார். மூன்றாவதாக 1975 1977 வரைக்கும் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டதுனால நெருக்கடி நிலை வந்து பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஃபக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறவர், அவர் தான் அந்த நெருக்கடி நிலையை வந்து பிரகடனம் பண்ணியிருப்பார். ஓகேவா. இதில் ஒரு முறை வந்து ஒரு எக்ஸாமில் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்னென்னா 1975 அப்போது நெருக்கடி நிலையை பிரகடனம் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியும் இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நெருக்கடி அப்படிங்கிறது இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பிரதமராக இருந்த டைமில் கொண்டு வரப்பட்ட நெருக்கடி அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஆனால் நெருக்கடி நிலையை பிரகடனம் பண்ணுற அதிகாரம் வந்து பிரதமருக்கு கிடையாது, குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் 1975 ஆண்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தது யார் அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறது தான். அடுத்தது மாநில நெருக்கடி அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி.
இது வந்து 2 ஆர்டிக்கிள் இதை பற்றி பேசுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 356, இன்னொன்று ஆர்டிக்கிள் 365. ஆர்டிக்கிள் 356 அடிப்படையில் எப்போ வந்து ஒரு மாநிலத்தில் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசியலமைப்பு இயந்திரம் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்போது அதை பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அல்லது அந்த மாநிலத்தில் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை எந்த கட்சினாலையும் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆர்டிக்கிள் 356 அடிப்படையில் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து கொண்டு வருவாங்க. அதே நேரம் ஆர்டிக்கிள் 365 அடிப்படையில் எப்போ ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்க அப்படின்னா, அந்த மாநில அரசு அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கல, ஒபே பண்ணலை அப்படின்னா ஆர்டிக்கிள் 365 அடிப்படையில் ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. ஓகே, மாநில நெருக்கடி ரொம்ப அதிகமாக மணிப்பூரில் தான் வந்திருக்கு, 11 முறை வந்திருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக மாநில நெருக்கடி நிலை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது ஆர்டிக்கிள் 356 அடிப்படையில். அங்கே பார்த்திங்கன்னா கலவரம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அங்கே வந்து சட்டம் ஒழுங்க மாநில அரசு வந்து பேண முடியலை. அதனால் மாநில நெருக்கடி அறிவித்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அங்கே வந்துச்சு. அடுத்தது நிதி நெருக்கடி. இது தொடர்பான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 360. இது வரைக்கும் இந்தியாவில் நிதி நெருக்கடி ஏற்பட்டது கிடையாது. அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்ணது கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் 4 முறை மாநில அவசர நிலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்டிக்கிள் 356 அடிப்படையில். இந்த மாநில அவசர நிலையை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது மத்திய அமைச்சரவை எண்ணிக்கை மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் மிகக்கூடாது? இதற்கான ஆன்சர் 15%. இப்போது 91வது சட்டத்திருத்தம் 2003 ஆண்டு அடிப்படையில் மத்திய அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, மக்களவையுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% வந்து தாண்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு 100 பேர் லோக்சபா எம்பி இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 பேரில் 15 பேர் மட்டும்தான் மினிஸ்டர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மாநிலங்களவைக்கும் இது பொருந்தும். இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து 100 எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் 15 பேர் தான் அமைச்சர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது தொடர்பான அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னா 91வது சட்டத்திருத்தம் 2003. அடுத்தது பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் குழு பற்றி பார்க்கலாம். ஆர்டிக்கிள் 74 இது என்ன சொல்லுது அப்படின்னா, பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் குழு குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ பிரதமர் தொடர்பான ஆர்டிக்கிள் எது அப்படின்னு கேட்டாலும் அது ஆர்டிக்கிள் 74 தான். ஆனால் அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதமரும் மத்திய அமைச்சர்கள் குழுவும் குடியரசுத் தலைவருக்கு உதவணும், அதே மாதிரி ஆலோசனை வழங்கணும் அப்படி தான் தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரி முதலமைச்சர் தொடர்பான ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 163. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள் குழு ஆளுநருக்கு உதவ வேணும், அதே மாதிரி ஆலோசனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுமே நம்ம குடியரசுத் தலைவர் தான். இது தொடர்பான ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 76. இவரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். இப்போ நம்ம இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறவர் ஆர் வெங்கடரமணி அப்படிங்கிறவர் தான். இப்போது இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி வந்து வேணும். இவங்களுடைய பதவி காலம் குடியரசுத் தலைவர் வந்து விரும்புகிற வரை தான். இவர் தான் நம்ம நாட்டுடைய மிக உயர்ந்த சட்ட அலுவலகர். அதே மாதிரி இவர் தான் மத்திய அரசுடைய முதன்மை சட்ட ஆலோசகரும் கூட. இவருடைய முக்கியமான பணி வந்து நீதிமன்றத்தில் இந்திய அரசு சார்பில் வந்து வாதாடலாம், அதாவது மத்திய அரசு சார்பில் வந்து வாதாடலாம். அடுத்தது மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆளுநர். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞரை வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவாங்க. மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் தொடர்பான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 165. இந்த மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞருடைய தகுதி பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி வந்து இருக்கணும். அதே மாதிரி இவர் தான் மாநிலத்துடைய மிக உயர்ந்த சட்ட அலுவலர் மற்றும் மாநிலத்துடைய முதன்மை சட்ட ஆலோசகரும் இவர் தான். இவருடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய எந்த நீதிமன்றத்திலையும் மாநில அரசு சார்பில் இவர் வந்து வாதாடலாம். அடுத்தது இப்போது நம்ம எக்ஸாமில் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சில பதவியில் இருக்கவங்கள அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கும், ஆனால் பதவி நீக்கம் செய்கிற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம்.
மாநில தேர்வாணைய குழு தலைவர். அதாவது நமக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த மாதிரி மாநில தேர்வாணைய குழு இதோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களை நியமனம் பண்ணுற அதிகாரம் வந்து அந்த மாநிலத்துடைய ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் அவங்கள பதவி நீக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையர் இவங்களை நியமனம் பண்ணுற அதிகாரம் வந்து மாநில ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் பதவி நீக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. அடுத்தது மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் இவங்களை நியமனம் பண்ணுற அதிகாரம் மாநில ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் பதவி நீக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஓகே, இது சம்மந்தமாக ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் புதிய பாராளுமன்றம் எப்போது திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023 மே 28. நம்ம இந்தியாவுடைய பாராளுமன்ற கட்டடம் இதை வந்து வடிவமைத்தது யார் அப்படின்னா பிமல் பட்டேல் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய புதிய பாராளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர் வந்து பிமல் பட்டேல் அப்படிங்கிறவர். இதை வந்து ரொம்ப முக்கியமாக எந்த நிறுவனம் இதை கட்டியிருந்தாங்க அப்படின்னா டாடா நிறுவனம் தான் கட்டியிருந்தாங்க. புதிய நாடாளுமன்றத்துடைய முதல் சட்டம் வந்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் தான். இது வந்து 106வது சட்ட திருத்தமாக 2023 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது சம்மந்தமாக நம்ம அடுத்தடுத்த பார்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த நாரி சக்தி வந்தன அதிநியம் சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்திய நாடாளுமன்றத்துடைய பேர் என்ன அப்படின்னா சன்சத் அப்படிங்கிறது அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பழைய நாடாளுமன்ற கட்டடம் இருக்குல்ல, அதோடைய பேர் வந்து சம்விதான் சதன் அப்படிங்கிறது. அதை வடிவமைத்தது வந்து எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க 2 பேரும் தான் வடிவமைத்திருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது நம்ம இந்தியாவுடைய பழைய நாடாளுமன்றம். அடுத்தது மாநிலங்களவை தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர். இப்போ வந்து நம்ம ராஜ்யசபா சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ராஜ்யசபா இதில் அதிகபட்ச உறுப்பினர்கள் 250 பேர் இருக்கலாம். இதில் 238 + 12 அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். 238 அப்படிங்கிறது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். 12 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு 12 பேரை நியமனம் பண்ண முடியும். அவங்க குடியரசுத் தலைவர் இதன் அடிப்படையில் அவங்களை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சயின்ஸில், லிட்ரேச்சரில், ஆர்ட்ஸில், ஸ்போர்ட்ஸில் இந்தந்த துறைகள்ல எல்லாம் சிறப்பாக பங்காற்றியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சச்சின் டெண்டுல்கர், இளையராஜா இந்த மாதிரிப்பட்டவங்களையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ராஜ்யசபாவுக்கு எந்த மாநிலத்திலேருந்து அதிக உறுப்பினர்கள் போகிறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து போகிறாங்க, 31 பேர் போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் போகிறாங்க. அதாவது தமிழ்நாடுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு ராஜ்யசபா சீட்டு, உத்தரப்பிரதேசத்திற்கு ராஜ்யசபா சீட்டு இவ்வளோ ஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்தது உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நம்ம லோக்சபாவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்கு பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். ஆனால் இங்கே வந்து 6 ஆண்டுகள். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராஜ்யசபாவை வந்து நிரந்தர அவை, பெர்மனன்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து எப்போவுமே உறுப்பினர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா 1/3 வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே இருக்கனால அடுத்த புது உறுப்பினர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதான் மேட்ரு. இதில் ராஜ்யசபாவுக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஆர்டிக்கிள் 312 புதிய அகில இந்திய பணிகளை வந்து உருவாக்கலாம். இப்போ IAS, IPS மாதிரி புதிதாக ஒரு பணிகளை அவங்க வேணும்னா உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி ஆர்டிக்கிள் 249 அடிப்படையில் மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு துறையை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரி அறிவிக்கலாம். அடுத்தது மக்களவையின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர். இப்போ மக்களவை, லோக்சபா இதோடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிரதமர். அதே நேரம் மக்களவையை நடத்தும் அவைத்தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சபாநாயகர். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம லோக்சபா சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். 2020 ஆண்டு அந்த டைமில் லோக்சபாவுடைய அதிகபட்ச உறுப்பினர்கள் வந்து 550 மாறிட்டு, அதுக்கு முன்னாடி லோக்சபாவுடைய அதிகபட்ச உறுப்பினர்கள் 552 இருந்தது. எப்படி அந்த 552 550 குறைந்தது அப்படின்னா 104வது சட்ட திருத்தம் 2019 அடிப்படையில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2020 இப்போ 550 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் தேர்தல் மூலமாக இப்போ 543 பேர் தான் நம்மளால் தேர்வு பண்ண முடியும். இதில் எந்த ஸ்டேட்டில் அதிகமான லோக்சபா எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, 80 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 39 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் பொதுவாக 40 நம்மதே அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுவாங்க. அது என்ன 40 அப்படின்னா
நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 39 ப்ளஸ் புதுச்சேரியில் ஒரு சீட் இருக்குது, அதையும் சேர்த்து 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 40 சீட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? இந்த உறுப்பினர்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். இப்போது லோக்சபாவில் இருக்கிற சிறப்பு அதிகாரம் வந்து பண மசோதா, அதாவது மணிபில் தொடர்பான ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 110. பண மசோதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிதி, வரிகள், அப்புறம் அரசுடைய செலவினங்கள், இது தொடர்பான மசோதா தான் பண மசோதா. இந்த பண மசோதா மணிபில் சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ஏன்னா இது எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. பண மசோதாவை வந்து மக்களவையில் மட்டும்தான் முதல்ல தாக்கல் பண்ண முடியும். பொதுவாக ஒரு மசோதா பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது லோக்சபாவுக்கு கொண்டு வந்துட்டு லோக்சபாவில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட்கிட்ட கொடுக்கலாம். அதே மாதிரி இதை லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே பாஸ் பண்ணிவிட்டு இரண்டாவதாக ராஜ்யசபாவுக்கும் கொண்டு போகலாம். அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த பண மசோதாவை லோக்சபாவில் மட்டும்தான் முதல்ல தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது ரூலு. அதே மாதிரி ஒரு பண மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி ஒரு மசோதா பண மசோதா தானா அப்படின்ற மாதிரி டவுட் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போது தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர்கிட்ட தான் இருக்குது. அடுத்தது லோக்சபாவில் இந்த பண மசோதாவை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ராஜ்யசபாவில் கொண்டு போகணும். அப்போது ராஜ்யசபாவை வந்து இந்த பண மசோதாவை நிராகரிக்க முடியாது, அதே மாதிரி திருத்தங்களும் செய்ய முடியாது. அதற்காக அவங்க ஒரு 14 நாட்கள் அவங்க வந்து கிடப்பிலே போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். 14 நாட்கள் முடிந்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே இது பாஸ் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி ஏற்கனவே இது குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி பெற்று இதை இன்ட்ரடியூஸ் பண்ணனால குடியரசுத் தலைவரும் இதை நிராகரிக்க முடியாது. அதே மாதிரி கூட்டம், அதாவது நம்ம வந்து கூட்டம் பற்றி பார்ப்போம். கூட்டம் அப்படிங்கிறது என்னென்னா லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட்டம் நடத்தி அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட்டம் அப்படிங்கிறது பண மசோதாவுக்கு கிடையாது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதம் தொடங்கும்? இதற்கான ஆன்சர் பிப்ரவரி. நம்ம இந்தியாவில் 3 வகையான கூட்டத்தொடர் நடக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், இரண்டாவதாக பருவகால கூட்டத்தொடர், மூன்றாவதாக குளிர்கால கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட் தொடர் அப்படிங்கிறது பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் நடக்கும். ரொம்ப நீண்ட காலம் நடக்கிற கூட்டத்தொடர் எது அப்படின்னா அது பட்ஜெட் கூட்டத்தொடர் தான். அடுத்ததாக பருவகால கூட்டத்தொடர், இது வந்து ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். மூன்றாவதாக குளிர்கால கூட்டத்தொடர், இது வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். இப்போ இந்த வரிசை நமக்கு முக்கியம். முதல்ல பட்ஜெட், அடுத்தது பருவகாலம், மூன்றாவது குளிர்காலம். அப்போ இங்கிலீஷில் பட்ஜெட், மான்சூன் மற்றும் விண்டர். அப்போ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா BMW அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். BMW கார் இருக்குல்ல, அந்த மாதிரி BMW அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது குறைவெண் என்பது அவை நடத்த குறைந்தபட்சம் எத்தனை சதவீத உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும். இதற்கான ஆன்சர் 10. இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தொடர்பான சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, யாருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு அதாவது ஒரு பொது தேர்தல் நடக்குதுன்னு வச்சிங்களேன், நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதில் 10ல் 1 பங்கு சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தான் அந்த கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து 10ல் 1 பங்கு சீட்டு கிடைக்கல, ஆனால் வேற ஒரு கட்சிக்கு வந்து 10ல் 1 பங்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்கள வந்து எதிர்க்கட்சியாக அறிவிச்சிருவாங்க. அதே மாதிரி குறைவன், கோரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது மக்களவையுடைய அதிகபட்ச எண்ணிக்கை இருக்குல்ல, அதில் 10% உறுப்பினர்களாவது கலந்து கொள்ளணும். அப்படின்னா தான் மக்களவையை நடத்த முடியும். ஏதோ ஒரு 20 பேர் வந்தாங்க அப்படின்னா கூட்டத்தை நடத்த முடியாது. அப்போ மக்களவையுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னா, அதாவது 10% அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 55. அதே மாதிரி மாநிலங்களவையுடைய 10% எவ்வளவு அப்படின்னா அது 25. அடுத்தது ஆர்டிக்கிள் 120 என்ன சொல்லுது அப்படின்னா, பாராளுமன்றத்துடைய அலுவலக மொழி என்ன அப்படிங்கிறத சொல்லுது. அது இந்தி மற்றும் ஆங்கிலம். அடுத்தது கேள்வி நேரம். இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து லோக்சபாவாக இருக்கட்டும் சரி, ராஜ்யசபா இருக்கட்டும் சரி, அது அவை தொடங்கின முதல் 1 மணி நேரம், அதாவது 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அந்த டைமில் வந்து கேள்வி நேரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது பூஜ்ய நேரம், இது வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். இது வந்து உறுப்பினர்கள் முன்னறிவிப்பு இல்லாமலே கேள்வி கேட்கலாம். இது வந்து இப்போ இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. 1962 இதை வந்து அறிமுகம் பண்ணாங்க. அடுத்தது
நாடாளுமன்றத்தில் எந்த கேள்விகளுக்கு அமைச்சர்கள் வாய்மொழி பதில் கூறலாம் மற்றும் துணை கேள்விகள் எழுப்பக்கூடாது? இதற்கான ஆன்சர் வந்து நட்சத்திர குறியீடு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கிற கேள்வி வகைகளை எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்சத்திர குறியீடு கேள்வி. இது வந்து அமைச்சர்கள் வாய்மொழி மூலமாக பதில் கூறலாம். அதே நேரம் இப்போ ஒரு அமைச்சர்கள் பதில் கூறுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அது தொடர்பான துணை கேள்விகளை வேறு யாரும் எழுப்பக்கூடாது. அடுத்தது நட்சத்திர குறியிடப்படாத கேள்விகள், அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எழுத்து மூலமாக பதில் கூறலாம். அதே நேரம் துணை கேள்விகள் மற்றவங்க வந்து எழுப்பக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது குறித்த கால அவகாச கேள்விகள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே நான் இந்த கேள்வி தான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சபாநாயகர்கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும், அந்த கேள்வியை வந்து கொடுத்துடணும். அந்த சபாநாயகர் அது வந்து அமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. அமைச்சரை வந்து கேள்வியை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதில் அமைச்சர் வந்து வாய்மொழி மூலமாகவே பதில் கூறலாம். அடுத்தது கொறடா. கொறடா அப்படின்னா யார்? இது ஒரு பதவி. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய உறுப்பினர்களையே கட்டுப்படுத்துறதுக்காக இந்த கொறடாவை நியமனம் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க அப்படின்னா அந்த காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வரம்பு மீறி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உறுப்பினர்களையே கட்டுப்படுத்துறதுக்காக அந்த கட்சிக்குள்ளாடியே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. அவங்கள தான் விப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தான் கொறடா தமிழில். அடுத்தது பாராளுமன்ற கூட்டம் பற்றி குறிப்பிடும் விதி எது? இதற்கான ஆன்சர் ஆர்டிகிள் 108. பாராளுமன்ற கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங் சம்மந்தமாக பார்க்கலாம். ஆர்டிகிள் 108 தான் அதை பற்றி பேசுது. இப்போது எப்போ பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டம் கூட்டுவாங்க அப்படின்னா லோக்சபாவில் ஒரு பில் பாஸ் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபாவில் போய் அதை பில் பாஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அதே மாதிரி ராஜ்யசபாவில் ஒரு பில் பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் லோக்சபாவில் அது பாஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து என்னடா இந்த பில் திருப்பி இப்படியே நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து உட்காந்து கூட்டத்தை வந்து கூட்டுவாங்க. அந்த கூட்டத்தை கூட்டுறது தான் குடியரசுத் தலைவர். ஆனால் அதற்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா மக்களவையுடைய சபாநாயகர். அது முக்கியமானது. ஏன்னா ஜாயின்ட் சிட்டிங்குக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மக்களவை சபாநாயகர். இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் 3 கூட்டம் தான் கூட்டியிருக்காங்க. அது எப்போல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரதட்சணை தடுப்பு சட்ட மசோதா இதை நிறைவேற்றுறதுக்காக 1961 கூட்டியிருந்தாங்க. அடுத்ததாக வங்கி பணியாளர் தேர்வாணையத்தை நீக்கும் மசோதா இது 1978 கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக தீவிரவாத தடுப்பு சட்ட மசோதா போட்டா இது 2002 கூட்டம் வந்து கூட்டி அதை கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே. அடுத்தது பட்ஜெட் என்ற சொல் எந்த மொழி சொல்? இதற்கான ஆன்சர் ஃப்ரெஞ்சு. இப்போ பட்ஜெட் தொடர்பான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 112. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறாது. ஆனால் அதற்கு பதிலாக ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம அதை வந்து இப்போ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தமிழில் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது, அதுதான் நம்ம இப்போ பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறது யார் அப்படின்னா அது மத்திய நிதியமைச்சர் தான். பட்ஜெட் நாள் என்றைக்கு அப்படின்னா February 1 நாள் அன்றைக்கி தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. 1924 ஆண்டு அப்போலேருந்து ரயில்வேக்கு தனி பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, பொது பட்ஜெட் வந்து தனியாக தாக்கல் பண்ணாங்க. அந்த மாதிரி அதை பிரிச்சுட்டாங்க. ஆனால் 2017 ஆண்டு என்னென்னா சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே பட்ஜெட்லேயே தாக்கல் பண்ணி முடிச்சிருவாங்க. அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? இதற்கான ஆன்சர் எலிஜா இம்பே. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சம்மந்தமான டீட்டெயிலை பார்க்கலாம். 1774 ஆண்டு கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் வந்து அமைத்திருந்தாங்க. அப்போது முதல் தலைமை நீதிபதியாக எலிஜா இம்பே அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் முதல் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ஹரிலால் கனியா அப்படிங்கிறவர். அப்புறம் நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் இது ஆர்டிக்கிள் 124 இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 28 தொடங்கினது. இப்போ நம்ம உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் தான் இருக்குது. இப்போது அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து 33+1 அந்த மாதிரி இருக்குது. அதாவது 33 அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அந்த ஒருத்தர் அப்படிங்கிறவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனால் இப்போ இந்த எண்ணிக்கையையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதோடைய பாதுகாவலர் யார் அப்படின்னா அது நம்ம உச்சநீதிமன்றம். அதே மாதிரி கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலர் யார் அப்படின்னா அது வந்து உச்சநீதிமன்றம். அதுவுமே ரொம்ப முக்கியமானது, அது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏன்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷனுடைய கார்டியன் யார் அப்படின்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். அதே மாதிரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் இந்திய உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றம் உலகில் உள்ள மற்ற உச்ச நீதிமன்றங்களை ஒப்பிடுகையில் அதிக அதிகாரம் கொண்டது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காரு. அடுத்தது மெட்ராஸ், பம்பாய் மற்றும் கல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1862. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 ஜூலை 1 தொடங்கியிருந்தாங்க. இப்போ உயர்நீதிமன்றங்கள் தொடர்பாக பார்க்கலாம். 1862 ஆண்டு 3 உயர்நீதிமன்றங்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜூலை 12 கல்கத்தா உயர்நீதிமன்றம் தொடங்கியிருப்பாங்க. இரண்டாவதாக ஆகஸ்ட் 14 பம்பாய் உயர்நீதிமன்றம் தொடங்கியிருப்பாங்க. மூன்றாவதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து அடுத்த நாளே தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கனால நீங்கள் வந்து இந்த வரிசையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கல்கட்டா, ரெண்டாவது பம்பாய், அடுத்தது வந்து மெட்ராஸ். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய கிளை வளாகம் மதுரையில் 2004 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னா அது மதுரை தான். உலகிலேயே 2வது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகமாக அது இருக்குது. அப்போ முதல் எது அப்படின்னா லண்டனில் இருக்குது. இந்தியாவுடைய மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம். இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது இந்தியாவுடைய மிகச்சிறிய உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா அது சிக்கிம் நீதிமன்றம் தான். அடுத்தது இந்தியாவில் விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2000வது ஆண்டு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 1984 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. விரைவு நீதிமன்றங்கள் 2000வது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கோர்ட் இதெல்லாம் 2005வது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது ஆளுநரின் குடியிருப்புடன் கூடிய அலுவலகம் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ராஜ்பவன். இப்போ இந்த ராஜ்பவனுடைய பேரை வந்து மக்கள் மாளிகை அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போது ஆளுநர் சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலத்துடைய பேரளவு தலைவர் யார் அப்படின்னா அது வந்து ஆளுநர் தான். ஆனால் ஒரு மாநிலத்துடைய உண்மையான தலைவர் யார் அப்படின்னா அது வந்து முதலமைச்சர் தான். ஆர்டிக்கிள் 153 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வேணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுது. அப்புறம் 7வது சட்ட திருத்தம் 1956 அடிப்படையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் ஒரே ஆளுநர் தான், விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் தான். ஆளுநருடைய பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் அது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை தான். ஒருவேளை அவங்க வந்து 2 ஆண்டுகள்லேயே அவங்க பதவி விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா அது தூக்குனது தான். அதே நேரம் ஆர்டிக்கிள் 200 இதன் அடிப்படையில் ஒரு மாநில அரசு நிறைவேற்ற மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குகிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. அப்புறம் ஆர்டிக்கிள் 201 என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஒரு ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை பார்க்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க. அதை பார்த்துட்டு இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னா நானும் ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை பரிந்துரைக்கு வேண்டி அங்கே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிடலாம். அதுக்கான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 201. அடுத்தது அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஆர்டிக்கிள் 123 அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டம் போடலாம் அப்படின்ற மாதிரி, நாடாளுமன்றம் கூடாத டைமில். அதே மாதிரி இங்கே சட்டப்பேரவை கூடாத டைமில் கூட அவசர சட்டம் வந்து ஆர்டிக்கிள் 213 அடிப்படையில் ஆளுநர் வந்து போடலாம். ஆனாலும் அந்த அவசர சட்டம் போடுவாங்கல்ல, அவசர சட்டம் போட்டு ஒரு 6 வாரங்களுக்குள்ளாடியே சட்டப்பேரவை கூடி அதற்கு ஒப்புதல் வழங்கணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அது செல்லாததாக அறிவிக்கப்படும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வந்து பார்ட் 4 வீடியோவை முடிச்சுடுவோம். அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம அடுத்த பார்ட்டில் அடுத்த டாபிக் வந்து போடுவோம். ஓகே, தேங்க்யூ.